வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குற இந்த கோயில் ஈரோடு நகரை ஒட்டியுள்ள வைராபாளையம் பகுதியில் காவேரி ஆற்றின் கரையில் வயல்வெளிகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பழங்கால கோயிலாகும். இந்த கோயிலுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலும் மற்றும் அமாவாசை நாள்களில் மட்டும் ஒரு பூசாரி ஒருத்தர் வந்து பூஜைகள் செஞ்சுட்டு போவார். மற்ற நாள்கள்லாம் பக்தர்கள் 1-2 பேர் மட்டும் வந்து போவாங்க. எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த கோயிலுக்கு முன்னாடி வளர்ந்துருக்கிற அந்த ஆலமரம் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ஆண்டு காலத்துக்கும் மேலான வயதுடையதாக இருக்கலாம். இந்த கோயிலுக்குள்ள காவல் தெய்வமான கருப்பராயன், கன்னிமார் சாமிகள் மற்றும் ஒரு சமூகத்தினரோட குலதெய்வமாக அடையாளம் காணப்படும் ராசாசாமி அப்படிங்கிற 3 சன்னதிகளும் இருக்கு. இந்த கோயில்ல தலவிருட்சமாக ஒரு புளிய மரமும் இருக்கு. பழங்கால கோயில்களில் உணர்ற ஒரு ஆழ்ந்த அமைதியை இந்த கோயில்லையும் உணரலாம். இந்த மாதிரியான கோயில்களில் கிடைக்கிற அமைதி 3 காலமும் பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்கள் குவியும் கோயில்களில் கிடைப்பதில்லை. இது போன்ற சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது அதோட தன்மை மாறாமல் இருக்க உதவும். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.